வாங்க, இன்னைக்கு நாம தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒவ்வொரு தேர்தலுமே வெறும் ஜெயிக்கிறது தோக்குறது பத்தின கணக்கு இல்ல. அது மக்களோட மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, எதுல ஏமாந்து போயிருக்காங்கன்னு காட்டுற ஒரு கண்ணாடி. அதனால தூத்துக்குடியை நாம வெறும் ஒரு தொகுதியா பார்க்காம ஒரு அரசியல் மாற்றத்தை எப்படி உருவாக்கலாம்னு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடமா பார்க்கலாம். சரி, நம்மளுடைய பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல தூத்துக்குடியோட நாடி துடிப்பை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்களோட கோபத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு ஆழமா அலசி ஒரு புதிய ஆட்சிக்கான செயல்திட்டத்தை எப்படி வடிவமைக்கலான்னு பார்ப்போம். கடைசியா ஒரு உறுதியான மக்கள் தீர்ப்பை எப்படி ஜெயிக்கிறதுன்னு முடிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பகுதியும் ஜெயிக்கணும்னா முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் முழுசா புரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி அது முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு பூமி. பாருங்க, தென் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கடற்கரை தொகுதி இது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா துறைமுகம், பெரிய தொழிற்சாலைகள், உப்பு தயாரிப்புன்னு ஒரு பரபரப்பான நகர வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம் அடிப்படை வசதிகள் கூட சரியா போய் சேராத எத்தனையோ கிராமங்கள். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த சாட்டை பாருங்க. கிட்டத்தட்ட சரிக்கு சரியா 50% நகரம், 50% கிராமம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க இருக்கிற மக்களோட தேவைகள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாததா இருக்கும். நகரத்துல இருக்கிறவருக்கு ஒரு ஐடி பார்க் வேணும், கிராமத்துல இருக்கிறவருக்கு ஒரு நல்ல ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும். ரெண்டு பேரோட குரலையும் ஒரே மாதிரி கேட்கறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு உண்மையான சவால். இங்க சமூக அமைப்பு கொஞ்சம் சிக்கலானது. நாடார்கள், அப்பநாடு மறவர்கள் மாதிரியான சமூகங்கள் வலுவா இருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 20% பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. மத ரீதியாவும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்னு எல்லாருமே ஒற்றுமையா வாழ்றாங்க. ஆனா இத்தனை வேறுபாடுகளையும் தாண்டி இவங்க எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு. அது மூடப்பட்ட தொழிற்சாலைகளால ஏற்பட்டிருக்கிற பயங்கரமான வேலையில்லா திண்டாட்டம். இது ஒரு நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ள புகைஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, இந்த மக்கள்லாம் கடைசியா நடந்த தேர்தல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஓட்டு பெட்டி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இத வெறும் நம்பரா பார்க்காம மக்களோட மனநிலை மாற்றமா பாருங்க. 2016 இருந்து 2021க்கு வரும்போது வாக்குப்பதிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சரிவு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான செய்தி இருக்கு. மக்கள் மத்தியில ஒருவித விரக்தி, ஒரு சலிப்புத்தன்மை வளர்ந்துட்டு வருதோங்கிறதோட முதல் அறிகுறி இதுவா இருக்கலாம். மக்கள் அமைதியா இருக்கும்போதுதான் நம்ம இன்னும் அதிகமா கவனிக்கணும். ஆனா உண்மையான கதை இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த அட்டவணைய நல்லா பாருங்க. திமுக தன்னோட வாக்கு வங்கியை பெருசா இழக்காம தக்க வச்சிருக்கு. அதிமுகவோட வாக்கு வங்கி ரொம்ப பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியோட அசுர வளர்ச்சி. 5 வருஷத்துல அவங்களோட வாக்கு வங்கி 8 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. இதுதான் இந்த தொகுதியோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான புள்ளி. 16.4%. திரும்பவும் சொல்றேன், 16.4%. யோசிச்சு பாருங்க, 2016ல வெறும் 2%க்கும் குறைவா ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா இதை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது வெறும் எதிர்ப்பு ஓட்டு இல்ல, இது ஒரு மாற்றுக்கான தீவிரமான தேடல். மக்கள், குறிப்பா இளைஞர்கள், பழைய கட்சிகளை தாண்டி ஒரு புதிய பாதையை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு இதுதான் தெளிவான அடையாளம். சரி, இந்த 16.4% மக்கள் ஏன் ஒரு புதிய மாற்ற இவ்வளவு தீவிரமா தேடுறாங்க? அந்த நம்பருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? மக்களோட கோபம் எங்கிருந்து வருதுன்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பலம் இல்லாம இல்ல, 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, மாநில அமைச்சரா இருக்காங்க, வலுவான கட்சி பின்னணி இருக்கு, நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு உதவி செய்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம், 2 தடவை ஒரே நபர் பதவியில் இருக்கிறதால வர்ற சோர்வு, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட நீண்ட பட்டியல், சில சமூகங்கள் ஒதுக்கப்படுறதா உணர்றது, அப்புறம் முக்கியமான பிரச்சனை வேலைவாய்ப்பை உருவாக்காத வளர்ச்சி. இந்த பலவீனங்கள் தான் ஒரு புதிய சக்தி உள்ள வர்றதுக்கு கதவு திறந்து விடுது. மக்களோட முக்கியமான குறைகள் இதுதான். கிராமங்கள்ல இன்னும் ஒரு நல்ல கல்லூரி இல்ல, அடிப்படை வசதிகள் கூட முழுசா இல்ல, நலத்திட்டங்கள் வருது ஆனா அது அவங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வரல. புதுசா டவுன் பஞ்சாயத்து, பேங்க்லாம் வரும்னு கொடுத்த வாக்குறுதிகள் அப்படியே காத்துல பறந்துடுச்சு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஸ்டெர்லைட் போராட்டமும் அதுல நடந்த துப்பாக்கி சூடும் மக்கள் மனசுல ஆறாத வடுவா இருக்கு. அதனால அரசாங்கம் மேல ஒரு ஆழமான அவநம்பிக்கை இருக்கு. ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு குடிமகனோட குறையையும் காது கொடுத்து கேட்க வேண்டியதும் கண்ணியத்தோட பதில் சொல்ல வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை. ஓட்டப்பிடாரத்துல ஒரு அரசாங்க கல்லூரி வரும்னு சொன்னாங்க. எங்க பிள்ளைகள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட நபரோட குரல் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால ஏமாற்றப்பட்ட ஒரு முழு தலைமுறையோட குரல். இந்த வலிய புரிஞ்சிக்காம எந்த அரசியலும் ஜெயிக்காது.
நாம பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இதுக்கான தீர்வு என்ன? மக்களோட நம்பிக்கைய திரும்ப ஜெயிக்கிறதுக்கான ஒரு சரியான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பாப்போம். இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான வரைபடம். இதுக்கு சதுர்முக வியூகம்னு பேய் வைக்கலாம். அதாவது 4 முகம் கொண்ட ஒரு திட்டம். முதல் முகம் ஆக்ரோஷம். ஆளுங்க கட்சி செஞ்ச தவறுகளையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் கடுமையா விமர்சிக்கணும். 2வது ஸ்திரத்தன்மை. மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற நலத்திட்டங்கள் நிற்காது, இன்னும் சிறப்பா தொடரணும் உறுதியளிக்கணும். 3வது புதுமை. வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கு தீர்வா புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள், புது தொழில்கள்னு ஒரு புதிய விஷனை காட்டணும். 4வது பாதுகாப்பு. ஸ்டெர்லைட் மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து மக்களோட வாழ்வாதாரத்தையும் மண்ணையும் பாதுகாப்போம்னு உறுதியா நிக்கணும். இந்த 4ம் ஒன்னா சேரும்போது தான் முழுமையான நம்பிக்கையை பெற முடியும். வெறும் வாய் வார்த்தையா இல்லாம இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஒப்பந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும். பாருங்க, 300 கோடி முதலீட்டுல ஒரு டெக் பார்க், 3 வருஷத்துல 1000கணக்கான இளைஞர்களுக்கு வேலை, 200 கோடியில விரைவுச்சாலை, 2 வருஷத்துல விவசாயிகளுக்கு நல்ல மார்க்கெட் வசதி, 100 கோடியில மீன்வளம், விவசாய மையம், 2 வருஷத்துல மீனவர்களுக்கு நிலையான வருமானம். இப்படி முதலீடு எவ்வளவோ, காலக்கெடு என்ன, மக்களுக்கு என்ன லாபம்னு தெளிவா சொல்லும்போதுதான் அது உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு வெற்றிகரமான வியூகம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது இல்ல. விரக்தியில இருக்கிற இளைஞர்கிட்ட எப்படி பேசணும், புறக்கணிக்கப்பட்ட விவசாயிகிட்ட என்ன சொல்லணும், வளர்ச்சியில பின்தங்கிய சமூகங்களோட தேவை என்னன்னு தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான தீர்வை சொல்றதுதான் புத்திசாலித்தனம். ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் மதிப்பு கொடுக்கணும். இப்போ நாம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு தேர்தல் வெற்றியை எப்படி கட்டமைக்கிறது? இது வெறும் ஒரு வெற்றி இல்ல, இது மக்களோட முழு மனசோட ஆதரவை பெறுறது. இதோ வெற்றிக்கான இறுதி ஆலோசனை. 4 விஷயம்தான். 1, ஒரு புதிய முகத்தை களமிறக்குங்க. பழைய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத ஒருத்தரால தான் புதிய நம்பிக்கையை விதைக்க முடியும். 2, மாற்றத்தை தேடின அந்த 14.4% மக்களை குறிவைங்க. அவங்க தான் இந்த ஆட்டத்தோட கேம் சேஞ்சர்ஸ். 3, உங்க பேச்சு முழுக்க முழுக்க வளர்ச்சியை பத்தி மட்டும்தான் இருக்கணும். மக்களை பிரிக்கிற எந்த பேச்சுக்கும் இடமே கொடுக்காதீங்க. 4, அடிமட்டத்துல ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கி மக்கள் செல்வாக்க வாக்குகளா மாத்துங்க. இந்த மாதிரி தரவுகள் அடிப்படையிலான வியூகங்கள் வகுக்கும்போது தனிநபர்களின் தனி உரிமைக்கு மதிப்பளிப்பது ரொம்ப முக்கியம். மக்களின் ஒப்புதலோடு தான் அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். பதவியில இருக்கிறவங்களோட அதிகாரத்தையும் பாரம்பரிய கட்சி விசுவாசத்தையும் தாண்டி வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையை மையமா வச்ச ஒரு டேட்டா ட்ரிவன் செயல் திட்டத்தால ஜெயிக்க முடியுமா? ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் தூத்துக்குடியில கிடைக்கலாம், அல்லது இதுவே இந்திய அரசியலோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு தொடக்கமாவும் இருக்கலாம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழைங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.